ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ். நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸில் தெர்மல் ஃபிசிக்ஸில் யூனிட் 2 தெர்மல் ஃபிசிக்ஸில் ஒவ்வொரு டாபிக்ஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம அடுத்த டாபிக் பார்க்குறது வந்து அவகட்ரோஸ் லா. ஸோ இதை வந்து அவகட்ரோஸ் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க, அவகட்ரோஸ் ஹைப்போதீசிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அவகட்ரோஸ் லா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் equal volumes of all gases contain the same number of molecules. So constant temperature, constant pressure. So ஒரு constant temperatureம் pressureம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் ஆல் கேஸஸ், எந்த கேஸாக இருந்தாலும் அதை ஈக்குவல் வால்யூம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேஸஸ் வந்து எப்படி இருக்கும், அதோட நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் கன்சிடர் இப்போ வந்து நம்ம ஆர்கான் அப்புறம் வந்து இன்னொரு கேஸ் நியான் அப்படின்னு சொல்லி 2 கேஸ் எடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 கேஸுமே கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இருக்குது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் அமௌண்ட், அதாவது சேம் வால்யூமில் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ சேம் வால்யூமில் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நம்ம எடுக்கும் பொழுது இப்போ ஆர்கானில் 10 மாலிகூல்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அதே நேரம் நியான்லேயும் 10 மாலிகூல்ஸ் தான் இருக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவல் வால்யூம்ஸாக நம்ம கேஸஸ் எடுக்கும் பொழுது அதோட நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் வால்யூமும் ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ வால்யூம் ஈக்குவல் வால்யூம் கொடுத்துட்டாங்க இல்லையா, ஸோ அதுவும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வால்யூமில் நம்மளோட ப்ரெஷர் ஈக்குவேஷன் என்னது, P is equal to 1/3 N1 V M1 V1 square the whole bar is equal to 1/3 N2/V M2 V2 ஸ்கொயர் பார். ஸோ இது வந்து ப்ரெஷரோட ஃபார்முலா. ஸோ இது வந்து மாலிகூல் 1க்கு, இது வந்து மாலிகூல் 2க்கு. அதாவது இது வந்து கேஸ் 1 கேஸ் 2. ஃபஸ்ட்டு எடுத்துருக்க கேஸுக்கு இது ப்ரெஷர் வேல்யூ, இது செகண்ட் இருக்கிற கேஸுக்கு இது ப்ரெஷர் வேல்யூ. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, ஏன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு சொல்லிட்டோம். ஸோ அதே மாதிரி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஆஃப் 2 கேஸஸ், டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது த ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த 2 மாலிகூல்ஸ் ஆர் ஆல்சோ சேம். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஸோ அது மாதிரி ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த 2 மாலிகூல்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ அதோட கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இருக்கும்பொழுது கேஸஸோட ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி வந்து சேமாக இருக்கும். ஸோ நம்ம டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்பொழுது கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா நம்ம எழுதணும் அப்படின்னா ½ M1 V1 ஸ்கொயர் பார் = ½ M2 V2 ஸ்கொயர் பார். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரோட ஈக்குவேஷன். ஸோ இது வந்து கேஸ் 1க்கு, இது வந்து கேஸ் 2க்கு, 2 கேஸ் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் இது கேஸ் 1 கேஸ் 2. ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே ஈக்குவல் சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ ஈக்குவலாக இருக்கும்பொழுது இதில் என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். 1/3 கேன்சல் ஆகிடும், ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இங்கிட்டு போகும்போது டிவைடடில் போச்சுன்னா கேன்சல் ஆகும். ஸோ V கேன்சல் ஆகிரும். மிச்சம் வந்து N1 M1 V1 ஸ்கொயர் பார் N2 M2 V2 ஸ்கொயர் பார். ஸோ இதுதான் இருக்கும். ஸோ இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஸோ ½ கேன்சல் ஆகிரும். ஸோ M1 V1 ஸ்கொயர் M2 V2 ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா டிவைடிங் போத் த ஈக்குவேஷன்ஸ், 2 ஈக்குவேஷன் டிவைட் பண்ணுறோம். டிவைட் மொத்தமாக எழுதி நான் போட்டிருக்கேன். ஸோ மொத்தமாக எழுதி போடும்போது இங்கே ஈக்குவேட் பண்ணும்போது 1/3 V கேன்சல் ஆயிரும். தென் இங்கே கீழே வந்து ½ கேன்சல் ஆயிரும். ஸோ M1 V1 ஸ்கொயர் பார், இங்கே M1 V1 ஸ்கொயர் பார் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் கேன்சல் ஆயிரும். இங்கே M2 V2 ஸ்கொயர் பார், அங்கே M2 V2 ஸ்கொயர் பார் இருக்குது, ஸோ அதுவும் கேன்சல் ஆகும். ஸோ நம்ம கடைசி என்ன கிடைக்கும் அப்படின்னா N1 is equal to N2. ஸோ N1 is equal to N2 மீன்ஸ் என்னது, ஃபஸ்ட்டு எடுத்துருக்க கேஸில் இருக்க நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸும் செகண்ட் எடுத்துருக்க கேஸில் இருக்க நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸும் ஈக்குவல். ஸோ அதுதான் வந்து இங்கே ப்ரூஃப் ஆயிருக்கு. ஸோ இதுதான் அவகட்ரோஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அண்ட் ஈக்குவல் வால்யூம்ஸில் கேஸஸ் 2 கேஸஸ் எடுத்தாலும் இல்லை 3 கேஸஸ் எடுத்தாலும், எத்தனை கேஸஸ் எடுத்தாலும், எத்தனை டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் எடுத்தாலும் அதோட நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். கீப் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.